கன்னிங் சேனல் பீப்புள், நம்மளோட நேத்தன் சார் அவருக்கு கேன்சர்னால உடம்பு சரியாமல் ரொம்பவே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. அது சம்மந்தப்பட்டு நிறைய பேர் அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தாலுமே சரி, அவங்களோட பொண்ணான அபிநயா மேடமே அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதை பற்றி ஒரு டீட்டெயிலான விவரமான ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட ஒய்ஃபான தீபா மேடம் கூட இதை பற்றி பேசியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட தீபா மேடம் எப்பயும் பேசுகிறத விட கொஞ்சம் எமோஷனலாக தான் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கு இப்போ ரொம்பவே முடியாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. கடந்த ஓரிரு வாரங்களாகவே அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் தான் வீட்டில் இருந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு கேன்சர் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத பண்ணிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அவர் லேட் பண்ண வேணாம், ஆல்ரெடி கிட்டத்தட்ட பாதி ஸ்டேஜ் கிட்ட வந்துருச்சு அப்படின்றதுனால உடனே அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோம். உடனே அவருக்கு எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணப்பட்டு ஆப்ரேஷனுமே பண்ணப்பட்டது. சரி, ஓகே, பொழைச்சிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினச்சி பார்த்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா அந்த கேன்சர் அப்படின்றது கல்லீரலில் பாதிக்கப்பட்டு அங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பரவி இருக்குது. ஸோ அதையுமே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கூட அவர் அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய ஆப்ரேஷன் மேலே ஆப்ரேஷன் உடம்பு பண்ணிகிட்டு இருக்காருன்னும் போது அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத என்ன நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபேன்ஸ் ஆகிய உங்ககிட்ட நான் ஏன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை விட அவர் மேலே அன்பும் ஆதரவும் வச்சுருக்க ஒரே ஆள்கள் நீங்கள் தான். ஃபேன்ஸை நம்பி தான் அவருமே இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எனக்காகவும் சரி, அவருக்காகவும் சரி, எங்கள் குடும்பத்துக்காகவும் சரி, தயவு செய்து கடவுள்கிட்ட கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். அவர் கூடிய சீக்கிரமாக எழுந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி திரும்ப நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு சினிமாலையும் சரி, சீரியலாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் பட்டே கலப்பி மறுபடியும் அவர் பழைய மாதிரி நடிக்கணும், அவங்க எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வேணுனீங்கன்னா அந்த கடவுள் காதில் அது கேட்டு அது கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்டை பிழைக்க வைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ரொம்பவே தைரியசானியான ஆள் தான். பட் இப்போ கொஞ்சம் பயந்துருக்காரு இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் கேட்டு. பட் தயவு செய்து நீங்கள் அவர் மேலே இருக்க ஹோப்பை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி தீபா மேடம் ரொம்பவே கண்கலங்க வாரி பேசி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது கேட்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அவர் சீக்கிரமாக திரும்ப வரணும், எல்லா விஷயத்தையும் மறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸாக பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஜோக்கு தங்கதுரை. கிட்டத்தட்ட விஜய் டிவியில் இருக்கட்டும் சரி, ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்காரு. எப்போ செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாருல அப்படின்னு சொல்லணும்னா கூட, பயங்கரமாக காமெடி பண்ணியும் பெர்ஃபார்ம் பண்ணுறாருல அப்படின்னு சொல்லணும்னா கூட, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனால் நம்ம சிரிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறவர் தான் நம்ம தங்கதுரை அண்ணன். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் டெலிவிஷன்ஸில் இருக்க நிறைய செலிபிரிட்டிஸ் இப்போ கார் பங்களா அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தாலுமே இவர் ரொம்ப நாளாக அதே ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்காரு. பட் ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அவர் ஃபினான்ஷியலான போது. நான் இப்போ BMW கார் வாங்கிட்டேங்க, இங்கே பாருங்க என் குழந்தைங்களோட ஊர் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம கூட இருக்க செலிபிரிட்டிஸ் இப்படி பெரியாளாக வளர்ந்துட்டு இருக்காங்கன்னும் போது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.